வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். நேத்து உலக பத்திரிகை வரலாற்றிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான நாள், பிளாக் டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தி வாஷிங்டன் போஸ்ட் உலகினுடைய மிகப்பெரிய பிரபலமான நம்பிக்கைக்குரிய செய்தித்தாள்கள்ல ஒண்ணு. அந்த நிறுவனம் 300க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை ஒரே நாள்ல உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய நியூஸ் ரூம்ல கிட்டத்தட்ட 3ல் 1 பகுதி 1/3 ஆஃப் தேர் டோட்டல் நியூஸ் ரூமை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த டெசிஷன்ல என்ன ஷாக்கிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வெறும் ஜாப் கட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்ல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டெஸ்க், சினிமா டெஸ்க், இந்த மாதிரி டெஸ்கா இருக்கும். அதுல ஒரு 5-6 பேர், 10 பேர், 20 பேர் அந்த கம்பெனியுடைய சைஸை பொறுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெஸ்கே டிஸ்மேண்டில் பண்ணிருக்காங்க, புக்ஸ் டெஸ்கை டிஸ்மேண்டில் பண்ணிருக்காங்க, ஃபாரின் ரிப்போர்ட்டிங்க சிவியரா கட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் பாட்காஸ்ட் பண்ணக்கூடிய டீமையும் லே ஆஃப் பண்ணிருக்காங்க. அதாவது வாஷிங்டன் போஸ்டோடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஜேர்னலிசம் உடைய பேக் போனை ஒரே நாள்ல உடைக்கிறதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த லே ஆஃப்ல இம்பாக்ட் ஆனவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வார் ஜோன்ஸ்ல ரிப்போர்ட்டிங்ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க, நியூ டெல்லி, சைனா, ஈரான், வெஸ்ட் ஏஷியான்னு பல இடங்கள் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வேலையை எழுந்திருக்காங்க. இதுல ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, ஜனவரி 26 ஒரு ரிப்போர்ட்டர், வாஷிங்டன் போஸ்டுடைய ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ட்வீட்டை வெளியிடுறார். அதாவது கிவிவ், உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல கிவிவ் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு காரோட பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு ஹெட்லைட் லேம்ப்ல பென்சில்ல அவரு ரிப்போர்ட்டை எழுதிட்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அவர் சொல்றது என்னன்னா, அங்க பவர் இல்ல, ஹீட் இல்ல, தண்ணி இல்ல, ரொம்ப குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆனாலும் ரிப்போர்ட்டிங் கண்டினியூஸா தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோல சொல்றாரு. அதே மாதிரி ஏன் பென்சில்ல எழுதுறேன் அப்படின்றதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல பென்ல இருக்கக்கூடிய இங்க் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதுக்காக ரிப்போர்ட்டிங் நிறுத்த முடியாது, சோ பென்சில்ல நான் என்னோட ரிப்போர்ட்ஸ் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஜாப் உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட்டா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதே ஜேர்னலிஸ்ட் இப்ப லே ஆஃப் லிஸ்ட்ல இருக்காரு. அவர் போட்ட போஸ்ட் Jan 26, இப்ப February 5th, February 6 அவர் வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. சோ அந்த ரிப்போர்ட்டரோட பெயர் வந்து லிசி ஜான்சன். உக்ரைன் ரஷ்யா வாரை வந்து கவர் பண்ணிட்டு இருந்தவங்க. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு வார் ஜோன்ல இருக்கிறதுன்னு கூட பார்க்காம வாஷிங்டன் போஸ்ட் என்ன லே ஆஃப் பண்ணிருக்காங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கம்ப்ளீட்டா நான் உடைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த லே ஆஃப் லிஸ்ட்ல MP சசி தரூருடைய மகன், அவரும் இஷான் தரூர், அவரும் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாஃப்ல பெரும்பாலானவங்க ஒரே நாள்ல போயிட்டாங்க, லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. 12 வருஷங்களா நாங்க கம்ப்ளீட்டா ரிப்போர்ட்டிங் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம், இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா இருக்கு, இது வந்து காஸ்ட் கட்டிங் மட்டும் அப்படின்னு தெரியல, ஒரு ஜேர்னலிசம் மாடலே கம்ப்ளீட்டா ஒரு கிரைசிஸ்குள்ள போயிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாஷிங்டனுடைய போஸ்டுடைய ஓனர் யார் தெரியுமா? அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ். $250 பில்லியன் அவருடைய சொத்து மதிப்பு. வாஷிங்டன் போஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இன் தி வேர்ல்ட். ஏன்னா வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரையே நடத்துறதுக்கு இவங்க தயங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு. அவங்களும் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ், நம்ம பொதுவா போனை இஎம்ஐல வாங்குவோம் இல்லையா, இஎம்ஐல வாங்கிட்டு போன் இஎம்ஐ நம்ம பே பண்ணல அப்படின்னா போன் லாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இப்போ கில் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து பிச் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டை RBI அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து லோன் வாங்கிட்டு அந்த பணத்தை நீங்க பே பண்ணல, இஎம்ஐ நீங்க கட்டல அப்படின்னா அந்த போனை வந்து ரிமோட்டா அவங்களால லாக் பண்ண முடியும். பட் RBI லாக் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அது எப்படி லாக் பண்ண முடியும், நான் பார்த்தது இல்லையே, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சில ஆப்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஸை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து உங்களுடைய IMEI நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கும். ஸோ நீங்க இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா அந்த IMEI நம்பர்ல இருக்கக்கூடிய போன் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் செய்யப்படும், உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். ஸோ நீங்க இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுத்த நிறுவனம் அந்த போனை வந்து லாக் பண்ணி வைக்கக்கூடிய வசதி தான் இது. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கேலிபிரேட்டட் கில் ஸ்விட்ச் அப்படின்றத ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா போனை முழுசா ஆஃப் பண்ணாம படிப்படியா சில வசதிகளை மட்டும் டிசேபிள் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தா முதல் தடவையா கடன் வாங்கி போன் வாங்குறவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான
வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. சோ இது என்னன்னா, நீங்க இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னு அந்த கேலிபிரேட்டட் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில ஆப்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும், ஒரு சில ஆப்ஸ் ஒர்க் ஆகாது. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, இஎம்ஐயை கட்டிட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்கு பாப்பீங்க. சோ கரெக்டா அவங்க பே பண்ணல அப்படின்னா எந்த ஒரு என்பிஎஃப்சியுமே போன் வாங்குறதுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. கடன் கொடுக்கல அப்படின்னா செல்போனுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லும் பொழுது இந்த கேலிபிரேட்டட் கில் ஸ்விட்ச் அப்படின்றத கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ் மட்டும் டிசேபிள் பண்ண முடியும். அப்படி டிசேபிள் பண்றதுனால அவங்கள பயமுறுத்தி அவங்க கிட்ட இஎம்ஐயை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு கருத்து இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா கிரெடிட் ஹிஸ்டரி இல்லாத சாதாரண மக்கள் தான் இஎம்ஐல பொதுவா கடன் வாங்கி போன் வாங்குறது அதிகமா இருக்கு அப்படின்றது ஒரு சர்வே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களால 20-30,000 ரூபாய் ஒன்னா கொடுத்து வாங்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவங்க கிட்ட கிரெடிட் ஹிஸ்டரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றதுனால அவங்க என்பிஎஃப்சிஸ்ல போய் கடன் வாங்குறாங்க. சோ அவங்க வாங்கிட்டு கடன் கொடுக்கல, அந்த இஎம்ஐ திருப்பி கட்டல அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் மத்தவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, தயங்குவாங்க. அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த வழியை விட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒப்பீனியன் ஆர்பிஐ முன்னாடி முன்வைக்கப்பட்டிருக்கு. பட் அந்த போனை அவங்க லாக் பண்ற லெவலுக்கு இருக்கு அப்படின்னா போன்ல இருக்கக்கூடிய பிரைவசி டேட்டா இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும்ல அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதுக்கு ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டா ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வரலாம். லெண்டர்ஸ் அவங்க போன்ல இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டாவை பார்க்க முடியாத மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வரணும். லாக் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுக்கணும், உங்க போனை நாங்க லாக் பண்ண போறோம்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணணும். இஎம்ஐ கட்டிட்டா உடனே அந்த போனை அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டாதவங்க கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்றதுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும்னே எதிர்பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.